டாக்டர் இப்போ செம்பருத்தி தேநீர் இருக்கு இல்லையா, அதை வந்து தினசரி பருகலாமா, இல்லை ஏதாவது இதய பிரச்சனை இருக்கிறவங்க தான் பருகணும் அப்படின்றது இருக்கா? இல்லை தினசரி அது வந்து ஒரு ஊட்ட உணவு, மருந்துணவு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தினமும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இருக்கிற போது பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லாத போதும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்றேன் கேளுங்களேன். இப்போ வந்து இதயம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எங்க வீட்டுல செம்பருத்தி இருக்குது, அதை பருக சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அவர் சொல்லாத ஒரு வியாதியும் அவர்கிட்ட இருந்தது. அவர் என்கிட்ட சொல்லலை, இதயத்துக்காக வந்தார், அவருடைய ஸ்கேனை காமிச்சாரு, நாடி பார்த்தோம், மருந்து கொடுத்துட்டோம், அவரை இதை சாப்பிட சொல்லிட்டோம். அவர் கொஞ்சம் ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து சொன்னாரு, ரொம்ப நாளா எனக்கு வந்து யூரின் இன்கான்டினன்ஸ், அதாவது நீர் போகிறதுல கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால இந்த யூரின் இன்ஃபெக்ஷனால ரொம்ப நேரம் அவரால் யூரினை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாது, சிறுநீர் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இந்த தேநீர் நான் குடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்று போயிருச்சு, அந்த இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு யூரினை கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தகவலையும் சொன்னார்.